Oui. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Que le nom saint de l'Éternel soit glorifié. பிரான்ஸ்ல வந்து நிம்மதியா பிரசங்கம் பண்ண முடியாது. யாராவது வந்து பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு காலையில நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து பக்கத்துல கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு தெரியல. En France, on ne peut pas prêcher tranquillement. Ce matin, il y avait quelqu'un qui était à côté de moi en train de crier et j'en trouve encore une maintenant. என்ன வாஸ்டர்? எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்களோ? சரி, எல்லாரும் பொய்க்கு சரி ஒரு சிரிங்க பார்க்கலாம். Faites tous un sourire. மைக்கேல் சூப்பரா சிரிக்கிறாரு, அங்க பாருங்க. எங்க சிரிங்க பார்க்கலாம். Faites tous un sourire. பிரியா உனக்கும் சேர்த்து தான். இப்போ இதுல எது இந்த பிரெஞ்சு சர்ச் அந்திக்கு இருக்கிற தமிழ் சர்ச் அப்படி ரெண்டு பிரிவு இருக்கு தானே இன்னும்? Est-ce qu'il y a division de culte en français et culte en tamoul? கோவமா? Est-ce que vous êtes fâché? அப்படிலாம் ஃபீலிங்கா கேட்கணும். கோவமா? Est-ce que vous êtes vraiment fâché contre moi? அவ்வளவு கேட்கணுமா பிரெஞ்சுல? கோவமா? Est-ce que vous êtes fâché? இது வேற என்னமோ சொல்றாங்க போல. கோவமானா அவ்வளவா? என்டோ தெய்வமே. கோவமா? Est-ce que vous êtes fâché? ஓகே. சில பேர் ஆண்டவரோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Certains sont fâchés avec le Seigneur. தெரியாமல் இருக்கிறார்கள். Et ils ne le savent pas. தாங்கள் ஆண்டவர் மேல் கோபித்துக் கொண்டிருக்கிறதை தெரியாமல் இருக்கிறார்கள். Eux-mêmes ne savent pas qu'ils sont fâchés avec le Seigneur. அதை பற்றி பேச போகிறேன். On va en parler à propos de cela. சிலருக்கு ஏன் ஆண்டவர் மேல் கோபம் வருகிறது? Pourquoi certains se fâchent-ils contre le Seigneur? அந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுகிறார்கள்? Comment démontrent-ils à l'extérieur cette colère? அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோமா? எனக்கு அது வேணாம், கரைச்ச கொடுக்குது. திருப்பிருங்க. இதை பார்த்தீங்கன்னா சரி, இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Il y a beaucoup de personnes, des chrétiens sont fâchés contre le Seigneur. ஆனால் ஏன் ஆண்டவரோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. Mais ils ne savent pas pourquoi ils sont fâchés contre le Seigneur. ஆண்டவரோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று கூட தெரியாது. Ils ne savent même pas s'ils sont fâchés contre le Seigneur. எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவர் மேல் கோபத்தோடு இருக்கிறீர்கள் என்று? கையை தூக்கி காட்டுங்கள் உண்மையாக. Combien de personnes vous pouvez dire que vous êtes fâchés contre le Seigneur? Vous pouvez la main si c'est vrai. ஆண்டவரோடு மனஸ்தாபம், ஆண்டவரோடு கோபம். Vous avez de la contrariété contre le Seigneur, que vous êtes fâchés contre le Seigneur. சரி, ஒருவரும் இல்லை. Il n'y a personne. ஆண்டவரோடு எனக்கு ஒரு கோபமும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கையை தூக்கி அப்படியே வச்சுக்கிறங்க. Les gens qui disent je n'ai aucune colère contre le Seigneur, levez tous la main et gardez tous la main en haut. பொக்கு. Je n'ai aucune colère contre le Seigneur. நான் பொக்குன்னு சொன்னதுக்கு அவங்க வேற என்னமோ சொல்லிட்டு போறாங்க. பொக்கு vous parlez français? கவனிங்க, பாருங்க கீழே கையை. கோபமா இல்லையான்னு தெரியாது, கையை தூக்கி காட்டுங்க. Ceux qui disent je ne sais pas si je suis fâché contre le Seigneur ou pas, levez la main. ஆண்டவரோட கோபமா இல்லையான்னு தெரியாது. இதுதான் தப்புற கூட்டம். கவனிங்க, நீ என்ன சொன்னாலும் கையை தூக்க மாட்டோம்னு சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. Levez la main tous ceux qui disent tu peux dire ce que tu veux, je ne lèverai pas la main. இப்போ இந்த பிரசங்கத்தின் போது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் ஆண்டவரோடு கோபமா. À travers cette prédication, vous allez savoir si vous êtes vraiment fâché avec le Seigneur ou pas. சரி, கடைசியா ஒரு கையை தூக்குங்க. ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். Une dernière question et vous devez lever la main. எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவர் மேல் உங்களுக்கு கோபம் இருந்தால் அதை விட்டு தொலைக்க? Combien de personnes vous souhaitez, s'il y a une colère contre le Seigneur, de l'abandonner? ஏனென்றால் போதும், கோபம் கொள்ளுவதற்கு ஒரு விவஸ்தை இருக்க வேண்டும். Pour être fâché contre quelqu'un, il faut avoir une raison. யாரோட யார் கோபிக்கிறதுங்கிறதுல ஒரு விவஸ்தை இருக்கணும். Il faut une raison certaine pour savoir qui doit être en colère contre quelle personne. நாயோட கோபிக்கிறது பிரச்சனையே. Le fait qu'un chien soit en colère contre un chien, il n'y a pas de souci. நீங்க பாத்துருக்கீங்களா நாயோட கோபிக்கும்? Vous avez déjà vu un chien qui se met en colère? ஒரு நாய் போயிட்டு இன்னொரு நாயோட காது மேல தூக்கிட்டு பண்ணி இது. Vous avez déjà vu les chiens se mettre en colère entre eux? அந்த பிரதரை விட்டா அழகா செஞ்சு காட்டுவாரா இருக்கும். அவரை விட்டா எப்படி நாய் சண்டை பிடிக்கணும் பாத்துருக்கீங்களா? Est-ce que vous avez déjà vu des chiens qui se disputent?
பூனையோட சண்டை பிடிக்கிறது பார்த்திருக்கீங்களா? Est-ce que vous avez déjà vu des chats qui se battent ensemble? அவங்களுக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம். Donc ils se battent comme ça entre eux. பிரெஞ்சு பூனை எப்படி கத்து செஞ்சு காட்டுறேன். அதெல்லாம் முடியாது. டிரான்ஸ்லேஷன் பண்றதா இருந்தா எல்லாம் தான் பண்ணணும். பூனை பாஷை நாய் பாஷை எல்லாம். No, she has to translate. Pareil, hein? Les chiens et les chats, ils font la même chose dans toutes les langues. அதுக்காக இப்படியா திட்டுறதேனே? சிங்கத்துக்குள்ள பிரச்சனை வரும் கவனிச்சிருக்கீங்களா? Est-ce que vous avez déjà vu les lions qui se disputent ensemble? இப்போ நாய் சிங்கத்து மேல கோவம் வந்தா அது நியாயமா? Et si un chien se met en contraire contre un lion, est-ce qu'il aurait raison? டாம் அண்ட் ஜெரி பார்த்திருக்கீங்களா? டாம் அண்ட் ஜெரி. Vous avez déjà vu Tom et Jerry? டாம்ங்கற பூனை ஜெரிங்கற எலியோட பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். Vous voyez toujours que Tom est toujours en problème avec Jerry, la petite souris. கோபம் கொள்வதற்கு ஒரு விவஸ்தை இருக்கு. Il faut vraiment une raison certaine pour se mettre en colère contre quelqu'un. நாய் சிங்கத்தோட கோவிச்சுக்கிற கூடாது. Un chien ne peut pas se mettre en colère contre le lion. பூனை புலியோட கோவிச்சுக்கிற கூடாது. Le chat ne peut pas se mettre en colère contre le tigre. எலி யானையோட கோவிச்சுக்கிற கூடாது. La souris ne peut pas se fâcher contre l'éléphant. அதுபோல கூட்டாளிகளுக்கு இடையில கோபம் வந்தா பரவாயில்லை. De même, si on se met en colère contre les égaux, les gens de même niveau, il n'y a pas de problème. புருஷன் மஞ்சாதிக்கு இடையில கோபம் வந்தா பரவாயில்லை. Entre mari et femme, s'il y a des colères, il n'y a pas de problème. விசுவாசிகளுக்கு இடையில கோபம் வந்தா பரவாயில்லை. Entre les croyants, s'il y a des colères, il n'y a pas de problème non plus. இதெல்லாம் நியாயமானது. Toutes ces choses sont justes. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். Je vais vous apprendre quelque chose de très important. மனோதத்துவ ரீதியாக நான் இதை சொல்லிவிட்டு Je le dis ça en tant que psychologie. நான் வேதத்திலிருந்து இதை நிரூபிக்க போகிறேன். Et je vais vous le prouver à travers la parole. மனோதத்துவ ரீதியாக Selon la psychologie, பொருத்தமில்லாத ரெண்டு பேர் கோபம் கொண்டால், si quelqu'un qui n'ont aucune affaire à avoir entre eux se met en colère, அது உண்மையாக அந்த கோபம் அல்ல, வேற ஏதோ பிரச்சனையை காட்டுகிறது. ce n'est pas vraiment une colère vraie, mais ça démontre un autre problème. நாய் சிங்கத்தோடு கோபித்துக் கொண்டால், Si le chien se fâche contre le lion, அது உண்மையான பிரச்சனை அல்ல. நாய்க்கும் சிங்கத்துக்கும் பிரச்சனை வராது. ce n'est pas vraiment un problème parce que le lion et le chat ne peuvent pas se mettre en colère entre eux, il ne peut pas y avoir de problème. அந்த நாய்க்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். Ça veut dire que le chien lui-même il a un problème en lui. அதே போல சிங்கத்துக்கு நாய் மேல் கோபம் வந்தாலும் சிங்கத்துக்கு மனநிலை சரியில்லை என்று அர்த்தம். De même, si le lion lui se met en colère contre le chien, ça veut dire que le lion il y a quelque chose qui va pas en lui. இப்போ இந்த பாருங்க, இந்த பையன் இருக்கிறாரு, அவரோட பேர் என்ன? ஜாய்க்கும் எனக்கும் இப்ப நான் ஜாய் மேல கோபம் கொண்டா என்ன நடக்கும்? Si pour moi par exemple je me mets en colère contre Joy, qu'est-ce qui peut se passer? எனக்கு ஜாயோட பிரச்சனை. Moi j'ai un problème avec Joy. அது ஒரு மனோதத்துவ பிரச்சனை உண்டு. Moi ça veut dire que j'ai un problème psychologique moi. ஏன் எனக்கு மனோதத்துவ பிரச்சனைன்னு சொன்னா, Pourquoi moi j'ai un problème psychologique? எனக்கு ஜாயோட பிரச்சனை வர அளவுக்கு அவருக்கும் எனக்கும் வயசு பொருத்தமும் இல்ல, படிப்பு பொருத்தமும் இல்ல, எந்த பொருத்தமும் இல்ல. Pourquoi? Parce qu'il n'y a aucune relation ni d'études ni d'âge pour que je puisse me mettre en colère contre ce petit garçon Joy. ஆகவே கோபம் வரும்போது அது பொருத்தமாக வர வேண்டும். Donc quand on se met en colère, il faut vraiment que c'est quelque chose qui aille bien. இல்லாவிட்டால் எங்கோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. Sinon ça veut dire qu'il y a un problème quelque part. நான் பொருத்தமில்லாமல் ஜாய் போன்ற ஒரு சிறு பையனோடு எனக்கு கோபம் வந்தால், அதாவது இப்ப ஜாய் என் காதை இப்படி 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 இழுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். Par exemple si Joy il me tire les oreilles, c'est sûr que je vais me mettre en colère. ஜாய் சொரவாயிரும், என் காதை பிடிச்சிடும். அவருக்கு செய்வேன், பெரிய ஆளுக்கு செஞ்சா அப்புறம் அவங்கள எழுப்பிட்டா எனக்கு பிரச்சனையா போயிடும். சரியா? சில நேரம் இந்த இரிட்டேட் பண்ணுவாங்க தானே, இந்த சின்ன பிள்ளைகள் கரைச்ச கொடுக்கும்போது கோபம் வரது. Quelquefois quand les enfants ils viennent embêter les adultes, on se met en colère parce qu'ils nous irritent. ஆனா எனக்கு ஜாயை பார்த்தா பிடிக்குது இல்ல. Mais moi j'aime pas Joy par exemple quand je le vois. ஜாய் மேல கோபம். Je suis fâchée contre lui. எரிச்சலா வருது. Je suis irritée contre lui. உண்மையாக எனக்கு ஜாயோட பிரச்சனை இல்லை. En réalité moi je n'ai pas de problème personnel avec lui. எனக்கு ஆண்டவரோட ஒரு பிரச்சனை இருக்கு. Parce que j'ai un problème avec le Seigneur. ஆண்டவரோட இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் நான் இந்த மாதிரி வெளிப்படுத்துறேன். C'est parce que j'ai un problème contre le Seigneur, je le démontre ainsi. இப்போ இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே பொருத்தமில்லாத கோபம் இருந்தால், donc s'il y a des colères qui ne correspondent à rien comme cela, உண்மையாக நீங்கள் ஆண்டவர் மேல் கோபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ça veut dire que vous êtes vraiment fâché contre le Seigneur. சரி, இப்போ நாங்கள் வாசிப்போம் ஒரு வசனத்தை, நீதிமொழிகள் 19:3. Nous allons lire dans Proverbe 19:3. நீதிமொழிகள் 19:3. Proverbe 19:3. இது வேதம், பைபிள்ல இருந்து தான் வாசிக்கிறோம். ஆகவே வேதம் சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். வாசிங்க. donc c'est la parole et donc elle est vraie. Proverbe 19:3. எனக்கு தமிழ்லையும் வாசிக்கிறேன், ஏன்னா தமிழ்ல அது என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது.
La folie de l'homme pervertit sa voix et c'est contre l'Éternel que son cœur s'irrite. விளங்கிச்சா? எனக்கு விளங்கல. தமிழ்ல யாராவது வாசிங்க. La folie de l'homme pervertit sa voix et c'est contre l'Éternel que son cœur s'irrite. யாராவது பின்னுக்குள்ளவங்க யாராவது எனக்காக தமிழ்ல வாசிங்களே. மனுஷனுடைய மதியினம் அவனுடைய வழியை தாறுமாறாக்கும். இவருடைய முட்டாள்தனத்துல இவர் தாறுமாறாகிறாராம். Regardez, c'est à cause de sa folie à lui que lui-même il s'irrite. ஆனா இவர் யார் மேல கோபிச்சுக்கிறாராம்? Et contre qui il est fâché? கர்த்தர் மேல. Il se fâche contre l'Éternel. இந்த குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குண்டி கழுவாம இருந்தானா அவன். இத சொல்லி தான் ஆகணும் நீங்க. And now she is not translating this. செப்பாவுரே. Il est fâché avec le lac? Il est fâché avec le lac et ne veut pas se laver. அன்னை கொம்ப்ரோம்பா. அது பிரெஞ்சில் கேட்டதா சொல்லியிருப்பேன் தானே. குளம் இருக்கு தானே, குளம் இந்தியாவுல எல்லாம் அவன் டாய்லெட்டுக்கு போயிட்டு குளத்துல தான் போயிட்டு கழுவான். Parce qu'en Inde, les gens, une fois qu'ils ont été aux toilettes, ils vont se laver dans le lac. Donc comme ils sont fâchés avec le lac, ils veulent pas aller se laver. இவருக்கு குளத்தோட கோவமா. Donc il est fâché avec le lac, avec l'eau. எனக்கு அந்த குளம் பிடிக்காது. J'aime pas ce lac. இவர் என்ன பண்ணிருக்காரு? டாய்லெட்டுக்கு போயிருக்காரு. Donc lui, il a été aux toilettes. இப்போ அங்கெல்லாம் பேப்பரா பார்க்கறாங்க இல்லையே. Donc là-bas, il y a pas de papier toilette. அப்ப அங்க அவர் குளத்தோட கோவம்னால இவர் நான் இந்த பின் பக்கத்து அங்க வந்து கழுவ மாட்டேன். Et comme il est fâché avec le lac, il dit moi je vais pas aller laver mon derrière dans ce lac. யாருக்கு நஷ்டம்? Qui est perdant? இவருக்கு தான் நஷ்டம். C'est lui qui est perdant. இவர் போய்ட்டு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா என்ன நடக்கும்? Vous savez, s'il ira voir sa femme, qu'est-ce qui va se passer dans cet état? அதே பின் பக்கத்துக்கு ஒரு எத்து கிடைக்கும். Et il aura une fessée. இல்லையா? இவர் தண்ட புள்ளைய கொஞ்சம் முடியுமா? Est-ce qu'il peut embrasser ses enfants? யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இது போல இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோடு கோபம். Imaginez comme cela. Donc beaucoup de chrétiens sont fâchés avec le Seigneur. எனக்கு விசா வரவில்லை, ஆண்டவர் எனக்கு தரவில்லை. Je n'ai pas de visa, le Seigneur m'en a pas donné. எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, எவ்வளவு காலம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தருகிறார் இல்லை. Ça fait longtemps que je prie, je ne suis pas guéri, le Seigneur m'a pas donné. எத்தனையோ காரணங்களால் ஆண்டவர் மீது கோபம். Beaucoup de raisons. Donc ils sont en colère contre le Seigneur. ஆனால் இவர்கள் ஏன் அப்படியானார்கள்? இவர்களுக்கு அந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னவா? Mais pourquoi sont-ils devenus ainsi? Quelle est la raison? இவனே இவனுடைய வழியை தாறுமாறாக்கி வைத்திருக்கிறான். Parce que lui-même il s'est perverti sa voie, son chemin. மனுஷனுடைய தன்மையை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த Là, je விரும்புகிறேன். voudrais vraiment vous dévoiler le caractère de l'homme. இப்போ நீங்க இப்படி நடக்கும்போது இந்த கால் போயிட்டு சுண்டு விரல் போயிட்டு உங்களோட அந்த மேச நுனியில பட்டும் சில நேரம் தெரியுமா? Regardez, quand on marche, quelquefois vous voyez que l'orteil se cogne sur le bout de la table. அப்படி பட்டணும் பள்ளி ஒன்று வரும். Et vous savez comment on a mal? அந்த நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒரு புள்ள இப்படி கொஞ்சம் சிரிச்சுட்டா, என்ன சிரிக்கிற எருவ மாட்டேன் அவனை திட்டுறது. À ce moment, si un enfant le voit et il sourit, là vraiment on est en colère et on va gronder cet enfant. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நீங்களே யோசிச்சு பார்த்துக்கிறீங்க. Combien de personnes vous avez cette expérience? இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தாலே ஏதாவது பண்ணிச்சா அந்த ஆளா வந்து டோர்னு மூட்டை வச்சது. Est-ce que la personne qui était en train de regarder a fait quelque chose? Est-ce que c'est lui qui t'a fait se cogner? அப்போ இது மனுஷனுடைய தன்மை. Ça c'est le caractère de l'homme. அந்த இப்ப தமிழ்ல ஒரு பழக்கம் இருக்குது. Il y a une habitude chez les Tamouls. கல்லு கால்ல குத்திருச்சு அப்படிமா. Par exemple, il dit que le caillou s'est planté sur ses talons. மேச கால்ல பட்டுருச்சுமா. Il dit que la table s'est cognée sur son pied. இல்ல மேசையோ கல்லோ தேடி வந்து ஒரு நாளும் பட்டது இல்ல. Ce n'est jamais ni la table le caillou qui viennent à toi qui te cherche pour te cogner. நான் தான் எருமை மாடு போற மாதிரி போயிட்டு டடார்னு இடிச்சு ஐயோ நான் தான் இடிச்சிட்டேன். C'est moi qui marche comme un buffle, je ne fais pas attention, je me cogne. ஆனா நான் இடிச்சு விட்டு அது என்ன இடிச்சிச்சீங்கறேன். Ça veut dire moi je me cogne et je l'accuse lui. அடுத்தது அந்த நேரம் இருக்கிற மத்தவனை எல்லாம் திட்டுறது. அந்த வலி போற வரைக்கும் எரிச்சலா இருக்கும். Jusqu'à ce que la douleur parte, je suis en train de gronder les enfants qui sont autour. இது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்
Ainsi, les chrétiens aussi, அவன் தன்னுடைய வேலைகளை எல்லாம் சொதப்பி விட்டு une fois qu'il a vraiment troublé toutes ses affaires, அவன் பிரான்ஸ் அரசாங்கத்தை திட்டுவான். இவனுக்கு விசா கொடுக்கலன்னு அரசாங்கத்தை திட்டுவான். il va gronder vraiment l'État français parce qu'on ne lui a pas donné le visa. இவன் வந்து பொட்டா போய் தான் சொல்லி விசா கேட்கறது. C'est vrai qu'il dit 1000 mensonges pour avoir le visa. தலையில குண்டு விழுந்துச்சான், அதனால தான் 2 முடி போச்சு, 4 பேன் செத்துச்சு, விசா தாங்க. Il va demander, j'ai eu une bombe sur la tête, j'ai perdu 4 cheveux, donc il va dire donnez-moi le visa. அவன் விசா கொடுக்கலன்னு இந்த அரசாங்கம் சரியில்லை. Il va dire il donne pas le visa, donc l'État n'est pas bon. இவன் பொய் சொல்றதுக்காக மத்தவனுக்கு ஜெபிச்சு கொள்ளுங்க, இன்றைக்கு கேஸ் எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. கேஸ்ல போய் என்ன சொல்ல போற? பட்டா புளுக்கு தான் பண்ண போறேன், ஆனா எனக்காக ஜெபிச்சுக்கோ அப்படினு போவான். Parce que lui il va mentir pour avoir le visa, il va demander à 4 personnes de prier pour lui. லைசன் இல்லாம ஓடுவான். Il va conduire sans en avoir la ஆனா போலீஸ்ல பிடிபட்டா ஆண்டவர் மேல கோபம். Et une fois qu'il aura perdu son permis, il va se fâcher contre le Seigneur. புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? மனிதனுடைய தன்மை புரிகிறதா? Est-ce que vous comprenez vraiment le caractère, la nature de l'homme? நிறைய பேர் டெஸ்ட்ல குப்புற அடிச்சு ஃபெயில் ஆயிட்டாங்க. Il y a beaucoup de gens vraiment dans les tests, ils ont perdu, c'était l'échec. இப்போதான் எனக்கு தெரியுது யோவான்ங்கிறது ஒரு பட்டணம்னு. Et certains ils disent c'est maintenant que je sais que Jean ça veut dire c'était une ville. ஷோன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது ஒரு ஆள்னு. Moi je pensais que c'était un homme. மத்தது வடக்கு ராஜ்யத்தை புடிச்சது வந்து பவுல் அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியுது. C'est maintenant que je sais que le royaume de l'Ouest a été pris par Paul. சரியா? இப்படி குத்ரீம்னு ஒரு பண்டிகை எல்லாம் இருக்குதப்பா. Il y avait une fête comme ça qui s'appelle le Putrim. குத்ரீம். அப்ப இப்படி இந்த டெஸ்ட்க்கு இவங்க படிக்கிறது இல்ல. Donc eux ils étudient pas. நான் இங்க இருந்து கால்னு படிச்சு கொடுக்கும் போதும் கற்பனை உலகத்துல கிடக்குறது. Quand moi j'explique qu'ils sont là dans un monde perdu. ஆனா கோபம் என்ன தெரியுமா? Mais contre qui sont-ils en colère? பாஸ்டர் கஷ்டமான கேள்வி கேட்டு போட்டார். Il dit pasteur vous avez posé des questions difficiles. எனக்கு விளங்குது இல்ல. Je ne comprends pas. புரியுது இல்ல. Je ne comprends pas. அட அறிவு கட்ட முண்டமே. Il dit toi qui es imbécile. நீ ஓம் பிரச்சனையால மத்தவனை திட்டாதே. À cause de ton problème ne gronde pas ton prochain. இன்றைக்கு சிலர் மற்றவர்கள் மேல் காட்டுகிற கோபம் உண்மையாக அவர்கள் மேல் இருக்கிற கோபம் அல்ல. Vraiment la colère que certains montrent contre leur prochain, c'est pas contre la personne. அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ பிரச்சனை இருக்குது. Parce qu'il y a un problème dans leur vie. ஆவிக்குரிய பிரச்சனை இருக்குது. Il y a un problème spirituel. சரி, அந்த ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கும் வரை சில பேரை பார்த்தால் கோபமாய் இருந்து கொண்டே இருக்கும். Tant qu'il y aura ce problème spirituel, ils seront en permanence en colère. சரி, இந்த அப்செட் அல்லது இந்த கோபம் எங்களுக்கு 3 விதமாக வரும். Cette colère peut arriver de 3 manières. கோபமாகவே வரும் இந்த Elle peut கோபம். se montrer en tant que colère même. ஞாபகம் இருக்குதா? அங்க வாசிங்க, ஆதியாகமம் 4 அதிகாரத்துல வாசிங்க. Dans Genèse 4 vous pouvez lire. காயின் ஆபேல் என்ற 2 பேர் இருந்தார்கள். Il y avait 2 frères qui s'appelaient Caïn et Abel. 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க போனார்கள். Tous les deux ont été apporter l'offrande à l'Éternel. கடைசியிலே 5வது வசனத்தை பாருங்க. Genèse 4:5 vous pouvez voir. 4வது அதிகாரம் 5வது வசனம். Genèse 4:5. Mais il ne porta pas un regard favorable sur Caïn et sur son offrande. Caïn fut très irrité et son visage fut abattu. இப்போ காயினுக்கு அந்த இடத்திலே முகநாடி வேறுபட்டது. Il est écrit que Caïn était irrité, son visage fut abattu. சில நேரம் பாத்துறீங்களா கோபம் வரும். Vous avez déjà vu les personnes en colère? முகம் இது, நாடி இது, சரிதானே? Vous savez que le visage c'est ça, le menton il est là. முகநாடி வேறுபடுறது பாத்துறீங்களா? Est-ce que vous avez déjà vu le menton se différencier du visage? இப்படி வாய செஞ்சா சரி. Quand vous bougez la bouche comme ça, நாடி மாறுது. le menton change. ஏன் முகநாடி வேறுபட்டது? Pourquoi le menton a-t-il changé? ஆண்டவர் ஆபேலினுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். Le Seigneur a accepté l'offrande de Abel. காயினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. Mais le Seigneur n'a pas accepté l'offrande de Caïn. இப்போ வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தரம் தான் இவர்கள் பலி கொடுத்தார்கள் என்பது இல்லை. Mais ce n'est pas écrit qu'ils ont fait un sacrifice qu'une seule fois dans leur vie. ஆண்டவர் ஆபேலினுடைய பலியை ஏற்றுக்கொண்டாரா? Est-ce que le Seigneur a accepté le sacrifice d'Abel? காயின் அதை பார்த்துவிட்டு அவன் என்ன செய்திருக்கலாம்? Caïn il aurait pu voir qu'est-ce qu'il aurait dû faire. சரி, நான் அடுத்த முறை நான் ஆபேலை போல நானும் ஒரு ஆட்டை கொண்டு வந்து
செலுத்துகிறேன்னு சொன்னா விஷயம் முடியுது. Il aurait pu dire bon ben la prochaine fois j'apporterai un agneau et je ferai le sacrifice comme mon frère et c'est இவன் fini. முகநாடி வேறுபட வேண்டிய அவசியமே Il இல்லை. n'avait pas besoin de s'irriter, il avoir le visage abattu. வாழ்க்கையில ஒரே தடவை தான் பலி கொடுக்கிற சான்ஸ் கிடைச்சிச்சா ரெண்டு பேருக்கும்? Est-ce que ces deux ils ont eu une seule fois la chance de faire un sacrifice? காயின்ட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா அதோட? Est-ce que la vie de Caïn s'est terminée là? இல்லை. Mais non. அவனுக்கு ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பலி கொடுத்திருக்க முடியும். Mais il aurait pu faire encore d'autres sacrifices. அவனுக்கு எவ்வளவு ஒரு கோபம் வந்தது என்றால், Mais voyez quelle sorte d'irritation qu'il a eu. ஆண்டவர் மேல் கோபம் வந்தது. யார் மேல் கோபம் வந்தது? ஆண்டவர் தான் இந்த இடத்துல பிரச்சனை. Il s'est irrité contre l'Éternel. Le problème c'était Dieu. யார் மேல கோபம் வந்தது? பிரெஞ்சில சொல்லுங்க. Mais dites en français contre qui s'est-il irrité? ஆண்டவர் மேல. காயினுக்கு ஆபேல் மேல கோபம் இல்ல. விளங்குதா? Vous comprenez que Caïn n'était pas fâché contre son frère Abel mais contre Dieu. இந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez ce point? ஏன் இவனுக்கு ஆண்டவர் மீது தான் கோபம்? Il était en colère contre le Seigneur. அதனால என்ன செய்கிறான்? Donc qu'est-ce qu'il a fait à cause de cela? ஆபேலை கொன்று போடுகிறான். Il a tué son frère Abel. நிறைய கிறிஸ்தவர்கள் கோபத்தை கோபமாக காட்டுவார்கள். Beaucoup de chrétiens leur colère ils le montrent en tant qu'irritation. ஆண்டவர் மேல் இருக்கிற கோபத்தை மற்றவர்கள் மேல் காட்டுவார்கள். L'irritation qu'ils ont contre Dieu, ils vont le montrer sur leur prochain. இந்த காயினை போல. Tout comme ce Caïn. சரி பிரசங்கம் வச்சுக்கிறோம் நாங்க பிரசங்கம். இப்போ எனக்கு கீழே நிறைய பாஸ்டர்மார் இருக்காங்க. Par exemple, il y a beaucoup de pasteurs en dessous de moi. 2000ஆம் ஆண்டுல இருந்து 2004ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரே கிளாஸ்ல படிச்சு பாஸ்டர் ஆனவங்க இருக்காங்க. Il y a des gens de 2000 à 2004 qui ont vraiment suivi les cours et ils sont pasteurs actuellement. உதாரணம் தான் சொல்றேன். நான் இப்ப சொல்ற கதை உண்மையா நடந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் அவங்கள அடிக்கிறாரா இல்லையோ நான் சாத்துன்னு சாத்திடுவேன், அது வேற. Je le dis ça par exemple que le Seigneur les frappe ou pas, mais moi je les reprendrai. ஆனா ஒரு உதாரணமா சொல்றேன். Je dis ça par exemple. அந்த பாஸ்டர்மாரில் 2 அல்லது 3 பேர் தான் எங்களுடைய மேடையிலே பிரசங்கம் செய்திருக்கிறார்கள் இதுவரை. Ces pasteurs là, ces gens là, ils ont prêché que 2 ou 3 fois sur l'estrade. மற்ற பாஸ்டர்மாருக்கு மேடை ஏறுவதற்கு இன்னும் அவகாசம் கொடுக்கவில்லை. Des autres pasteurs, je ne les ai pas encore donné la chance de monter sur l'estrade et prêcher. மேடை ஏறாத ஒரு பாஸ்டர் மேடை ஏறிய ஒரு பாஸ்டர் மேல் இவனுக்கு கோபம் வந்தால், Un pasteur qui n'est pas encore monté sur l'estrade, quand il se irrite contre celui qui est déjà monté sur l'estrade, அதற்கு காரணம் இவன் ஆண்டவர் மேல் கோபம். la raison c'est que lui il est fâché contre le Seigneur. ஆண்டவர் என்னை இன்னும் பயன்படுத்தவில்லை என்ற கோபம். L'irritation en disant le Seigneur m'a pas encore utilisé. ஆண்டவர் என் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கோபம். Là il est en colère parce qu'il dit le Seigneur a pas accepté mon sacrifice. அவன் பலியை ஏற்றுக்கொண்டது பிரச்சனை இல்லை. Le problème c'est pas qu'il a accepté son sacrifice. காயின்ட பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தா காயினுக்கு பிரச்சனை இல்லை. Si le Seigneur avait accepté le sacrifice de Caïn, il n'aurait pas eu de problème. காயின் கெட்டவன் அல்ல. Caïn n'était pas quelqu'un de mauvais. பாவம் அவன். Il était quelqu'un de malheureux. அவனுடைய பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆபேலுடைய பலியையும் ஏற்றுக்கொண்டால் 2 பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பார்கள். Si le Seigneur avait accepté le sacrifice de Caïn et d'Abel, tous les deux auraient été contents. இவனுடைய பிரச்சனை தன்னுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. Son problème c'est que Dieu n'a pas accepté son sacrifice. நேத்து நிறைய நிகழ்ச்சி நடந்தது. Hier il y a eu beaucoup de programmes. இப்ப நானும் உண்மையிலேயே குரல் மாத்தி நிறைய விஷயங்கள் செய்றாள் தான். Moi aussi je change de voix et je fais des mimes. இப்ப எனக்கு குரல் மாத்தி எதுவும் செய்யுங்கன்னு யாருமே சொல்லல. Par exemple, à moi on m'a pas demandé de faire des mimes. முகநாடி வேறுபடுதா? Est-ce que vous voyez mon menton qui bouge? அசைதா? அப்ப அவரை ஏத்துனாங்க. அவரோட பேர் மறந்து போச்சு எனக்கு. சாம்சனை ஏத்துனாங்க. Mais mon frère Samson lui il a fait des programmes. இப்ப எனக்கு பிரச்சனை. Maintenant j'ai un problème moi. எல்லாம் நல்லா. Tout était bien. ஆனா அவர் CS ஜெயராமன்ங்கற ஒரு சினிமா பாடகன் மாதிரி உயிரான இயேசு பாடினார். Il a chanté comme un chanteur. அது செய்யலாமா? Est-ce qu'il a le droit? CS ஜெயராமன் யார்? Il a chanté comme un C.S. Jayaraman. அன்பாலே தேடிய அறிவு செல்வம் தங்கம் அப்படின்னு பாடினவர். Il a chanté comme cela. செல்வ பிளேமேன் சினிமா நல்லா கேட்டுக்கிறங்க ப்ளீஸ், எல்லாரும் கேட்டுக்கிறங்க, பின்னால் இருக்கிறவங்களும் எல்லாம் கேட்டுக்கிறங்க. இப்போ நான் ஒரு சரியான குற்றச்சாட்டை போடுறேன். Moi je vais avoir un problème. உண்மையா நீங்க செஞ்சது பரவாயில்ல, இது உதாரணம் தான், நீங்க அது மாதிரி செய்யுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பரவாயில்லங்கிறனால தான் நான் உண்மையான சினிமா பாட்டையே இப்போ பாடினேன். விளங்குதா? நீங்க செஞ்சது தப்பா இருந்தா நான் இப்போ செஞ்சது செஞ்சே இருக்கக்கூடாது. ஓகேயா? Non, je dis vraiment que c'était bien ce qu'il a fait. இப்போ எனக்கு எரிச்சல்.
Parce que je suis irritée. என்ன எரிச்சல் தெரியுமா? Quelle sorte d'irritation? அவரை விட்டதில்ல எரிச்சல், C'est pas contre lui le fait qu'il a été. என்னையும் விடலையேங்கிற எரிச்சல். Mais moi, on m'a pas laissé faire. புரியுதா? என்னையும் விட்டிருந்தா Mais si on m'a laissé faire aussi, நானும் பண்ணியிருப்பேன், moi aussi j'aurais fait. அப்ப எனக்கு பரவாயில்ல. Moi, ça aurait été. என்னைய விட்டோம Mais il m'a pas laissé. அவரை மட்டும் விட்டனால Mais parce qu'ils ont laissé lui seul. இப்ப காயினுடைய ஆவி கொதித்தெழும்புகிறது. Maintenant, il y a l'esprit de Caïn qui est en moi qui bout. இப்ப எனக்கு கோபம் யார் மேல? Maintenant, je suis en colère contre qui? சாம்சன் மேல இல்ல. Pas contre Samson. எனக்கு சாம்சன் மேலயும் கோபம் இல்ல, டிலைலா மேலயும் கோபம் இல்ல. Je suis en contraire contre personne, ni contre Samson ou contre quelqu'un d'autre. எனக்கு கோபம் பாஸ்டர் மேல. Je suis en colère contre le pasteur. இவர்தான் அவரை விட்டார். C'est lui qui l'a laissé. இவர் அவரை விட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. Le problème qu'il a laissé, c'est pas ça le problème. என்னையும் விட்டிருக்க வேண்டும். Mais il aurait dû me laisser aussi. விளங்குதா? Est-ce que அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், மூந்தன் கிட்ட போயிட்டு, Mais qu'est-ce que je vais dire à Mugundan? மூந்தா அவர் என்ன இருந்தாலும் C.S. ஜெயராமன் குரல்ல செஞ்சிருக்க கூடாது. Mugundan, il aurait pas dû imiter la voix de C.S. Jeyram même pour chanter ce chant. ஹெலிகாப்டர் பரவாயில்ல, Et l'hélicoptère, ça va? நாய் சவா, சேவல் சவா, Le chien, le coq, tout ça, ça va? மூணு சொன்னாங்கன்னா ரெண்டு தான் சொன்னேன், பரவாயில்ல. ஆனா C.S. ஜெயராமன் சவாப்பானோ. Mais ça, c'est pas bon. என்ன சொல்றாங்கல்ல, இப்படின்னு சொன்னா இப்படி இழுத்துக்கிட்டு போவாங்க, இப்படி சொன்னா இப்படின்றுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? சரி, உங்களுக்கு புரியுதா? Est-ce que vous comprenez? இப்ப எனக்கு கோபம் பாஸ்டர் மேல தான். Je suis en colère contre le pasteur, pas contre frère Samson. நான் அவரை குற்றம் சாட்டுகிறேன். Mais je vais l'accuser. இப்ப நான் அவருக்கு போய் சொல்லுவேன், Mais qu'est-ce que je vais dire? நீங்க என்ன இருந்தாலும் ஐயா நீங்க அந்த அதை செஞ்சிருக்க கூடாது. Mais mes frères, vous aurez pas dû faire cela. அப்ப அவர் சொல்லுவாரு, Et lui, il va me dire, சார் நான் மத்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு? et les autres parties, comment c'était? இல்ல மத்ததெல்லாம் இல்ல, நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். Moi, je parle pas des autres parties. மத்ததெல்லாம் இல்ல, நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். C'est pas des autres parties, je suis contrarié. ஏன்னா நான் இவ்வளவு உயரத்துல தானே மிதக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, நான் அப்புறம் தான் காபிரியல். Pourquoi? Parce que moi, je suis à une hauteur très élevée. Il y a le Père, le Fils, le Saint-Esprit, moi, et après, c'est Gabriel, l'ange Gabriel. உண்மையாக இந்த காயினுடைய ஆவியை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் கோபம் வருகின்ற ஆவி. Moi, je vous dis, comprenez bien l'esprit de Caïn, le fait d'être fâché avec le Seigneur. அது போல இந்த 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 மாதிரி நிறைய அனாவசியமான கோபங்கள் நமக்கு வருவதற்கு காரணம் ஆண்டவர் மேல் நமக்கு கோபம். Mais pourquoi on s'irrite comme ça inutilement? C'est parce qu'on est fâché contre le Seigneur. இப்படி கோபம் போல அது வெளியே வரும். Ça se montre comme une irritation. இரண்டாவது, Deuxièmement, துக்கமாக வெளியே வரும். des choses tristes. ஒன்று கோபமாக வெளியே வரும், அடுத்தது துக்கமாக வெளியே வரும். Premièrement, ça peut se montrer en colère, en train de tristesse aussi, ça peut se montrer. ஆண்டவர் மேல் இருக்கிற கோபத்தை சிலர் துக்கமாக காண்பித்துக் La கொள்வார்கள். colère qu'ils ont contre le Seigneur, certains vont le démontrer en tant que tristesse. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது, Quand tout le monde est dans la joie, நல்லா இருக்கீங்களா? est-ce que vous allez bien? மூந்தன் கேக்குறாரு என்கிட்ட, பாஸ் நல்லா இருக்கீங்களா? Mugundan, il demande, est-ce que vous allez bien? பாஸ் நல்லா இருக்கீங்க, உங்களை தான் கேக்குறேன். Est-ce que vous allez bien? நல்லாவே இருக்கீங்களா? Est-ce que vous allez vraiment bien? ஐயோ பாஸ், வாயை திறந்து சொல்லுங்களேன், நல்லா இருக்கீங்களா? Pasteur, ouvrez votre bouche, dites-moi, est-ce que vous allez bien? பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? அதான் சொன்னேனே. Oui, mais je t'ai déjà dit. என்ன சொன்னீங்க? Mais qu'est-ce que vous m'avez dit? ஆமா நேனே. J'ai dit oui. இல்ல கேட்கலையே. Mais j'ai pas entendu. அப்படினேனே. Qu'est-ce que ça veut dire? சரி பாஸ்டர், இப்ப உங்களை பார்க்க எனக்கு தெரியுது. கொஞ்சம் இருங்க, என்ன யாரோடையாவது கோவமா? Mais pasteur, est-ce que vous êtes fâché contre quelqu'un? துக்கமா இருக்கீங்களா? Est-ce que vous êtes triste? என்னங்கடா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? என்ன பிரச்சனை தெரியுமா? Mais vous savez quel est le problème? இந்த சனியன் கோவமா இருக்குது. நீ நிம்மதியா இருக்க விட்டு போறீங்களா? எல்லாருக்கும் என்ன நான் தான் பைட்டா, எல்லாருக்கும் என்னைய தான் தெரியுதா? நீங்க இவ்வளவு நூத்துக்கணக்கான பேர் இருக்கும்போது நான் மட்டும் On va dire, Mugundan, vous ne voyez que moi. Pourquoi vous me lâchez pas, vous me laissez pas tranquille? Mugundan, oh my God. Mugundan, il va courir comme ça. என்ன கேட்டு போட்டாரு? Qu'est-ce qu'il lui a demandé? இது துக்கம், புரியுதா? Ça c'est la tristesse. வேதம் என்ன சொல்லுகிறது? Que dit la parole? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. Soyez dans la joie dans le Seigneur. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். Quand devez-vous être heureux?
இப்படி இருக்க வேண்டிய நேரத்திலும் சந்தோஷமா இருங்க. Quand vous devez être comme ça dans la tristesse, vous devez être dans la joie. முதலாவது கோபத்தை வெளிக்காட்டுவது. Tout premièrement, c'est l'irritation qu'on démontre. இரண்டாவது கோபத்தை துக்கமாக வெளிக்காட்டுவது. Deuxièmement, c'est la tristesse. La colère, on le démontre par la tristesse. மூன்றாவது, troisièmement, எப்படி போட்டிருக்கேன், inactive discouragement. அதாவது அந்த என்னது அந்த காத்து போன பலூன் மாதிரி சில பேர் ஆண்டவர் மேல இருக்க கோபத்தை காட்டிடுவாங்க. Certains ils sont comme ça, ils sont découragés, inactifs, comme si c'était un ballon, un baudruche vide. இப்போ நாங்கள் முகுந்தனை அழைக்கிறோம் முன்னாலே வந்து பாட்டு பாட சொல்லி. Si on dit maintenant nous allons inviter Mugunan pour venir devant pour chanter. Il va venir comme ça. இயேசு நல்லவர். என்னங்கதா பலனே இல்ல. Pas de force. விலங்குதா நல்ல ஆக்டிவான ஆட்கள் பலன் இல்லாம இருப்பாங்க. Les gens qui sont actifs, ils ont plus de force. ஒரு சோர்வான நிலையில. C'est-à-dire dans un moment de faiblesse, comme si vous êtes faible. ஏய்யா உடம்புக்கு சுகம் இல்லையா? Est-ce que vous allez pas bien? Non. இன்னும் செய்ய தோணுதில்ல. Je n'ai envie de rien faire. Discouragement, being inactive. Ils sont découragés, inactifs. விலங்குதா உங்களுக்கு? மூன்று விதத்திலே ஆண்டவர் மேல் இருக்கின்ற கோபத்தை ஒருவன் வெளிப்படுத்தலாம். Quelqu'un peut démontrer la colère qu'il a contre Dieu de trois sortes, de trois manières. இப்போ உங்களுக்கு நான் பகிடியோடு பேசினாலும் காரணத்தோடு தான் ஆவியானவர் பேசுகிறார். Même si je vous dis ça avec des plaisanteries, le Saint-Esprit le donne vraiment avec des raisons. இப்போ உங்களை ஆராய்ங்க. Maintenant examinez-vous. உங்களுக்கு யார் மேலயாவது நியாயமான கோபம் எரிச்சல் வந்துகிட்டு இருக்கா? Est-ce que vous êtes vraiment irrité contre quelqu'un avec des bonnes raisons? சபையில உள்ள யாரையாவது பாக்கும்போது Quand vous regardez quelqu'un dans l'église காரணத்தோட avec des raisons, அவங்க செய்யற ஏதோ ஒரு காரியம் பிடிக்காதனால parce que peut-être vous aimez pas des choses qu'ils font, de certaines உங்களுக்கு choses, அவங்கள பார்க்க எரிச்சலா இருக்கா? peut-être vous êtes irrité quand vous les voyez, ஒரு வித கோபமா இருக்கா? une sorte de colère. அப்படி கொல்லணும் மாதிரி இருக்கா? Est-ce que vous avez envie de le tuer? அப்படி கழுத்தை நெரிச்சு உயிர் போற வரைக்கும் அப்படி ஆட்டணும் மாதிரி இருக்கா? Est-ce que vous avez envie de le prendre au cou et de l'étrangler? உங்களுடைய பிரச்சனை அவரோட அல்ல. Votre problème, ce n'est pas avec cette personne. இதை நான் மேடையில இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். Je le dis ici en étant de l'estrade. உங்களுடைய பிரச்சனை காயினை போல ஆண்டவரோடு. Votre problème, tout comme Caïn, c'est avec le Seigneur. நீங்கள் கோபப்படுகிறவரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று உங்களுக்கு கோபம். Vous devez savoir que le Seigneur utilise afin que vous puissiez montrer votre colère. அவரை போல உங்களை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை என்ற எரிச்சல். Peut-être l'irritation en disant oh le Seigneur ne m'utilise pas comme l'autre. காயின் பேசாமல் போய் அடுத்த தடவை ஒரு நல்ல ஆட்டை கொண்டு வந்து கொடுத்திருந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். Si la prochaine fois il aurait été chercher un agneau et fait un sacrifice, le Seigneur l'aurait accepté. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லவில்லை நான் ஆபேலின் காணிக்கையை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்வேன். Jamais le Seigneur a dit j'accepterai seulement l'agneau, le sacrifice de Abel. சோ நேற்று மேடையிலே ஏற முடியாமல் போய் விட்டதா? Est-ce que hier vous avez pas pu aller dans l'estrade pour faire le programme? ஏறினவர்களை நொட்டை தேடிக் கொண்டிருக்காமல் Ne cherchez pas les défauts des gens qui étaient sur l'estrade. அடுத்த தடவை நீயும் ஏறக்கூடிய மாதிரி நடந்துக்கோ. Donc toi aussi conduis-toi afin que toi aussi tu puisses faire quelque chose. ஆண்டவர் ஏத்துவார். Et le Seigneur t'élèvera. சரியா? Est-ce que c'est bon? பாட்டாடி கிட்டார் அடிச்சவன் இப்படி அடிச்சான். Mais celui qui a fait la guitare était comme ça. ஓகன் அடிச்ச பாஸ்டர் இப்படி அடிச்சாரு. Le pasteur qui a fait l'orgue, il a fait comme ça. இப்படி நின்னுகிட்டு அவங்க அந்த பிள்ளைகள் ஓகன் அடிச்சாங்களா இல்ல இப்படி நின்னுகிட்டு இருப்பாங்கனா இல்ல பிள்ளைகள் ஆடுன போது இப்படி கூட ஆடுனாங்களா? இதெல்லாம் தேவையில்லை. Ne regardez pas toutes ces choses-là quand ils font la musique. விளங்குதா? புரியுதா? Est-ce que vous comprenez? அவர் சிஎஸ் ஜெயராமன் வாய்ஸ்ல பாடினாரா ஹெலிகாப்டர் விட்டாரா? Le fait qu'il ait chanté en CSJM où il a fait de l'hélicoptère. காயினின் ஆவி ஓடி போக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது உங்களுக்குள்ள இருந்தால். ஓகேயா? L'esprit de Caïn, il doit vous quitter si vous l'avez en vous. இரண்டாவது நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் இருந்தால். Deuxièmement, si vous êtes quelqu'un de triste, நீங்கள் விபச்சாரத்தை விட பெரிய பாவம் செய்கிறீர்கள். ça veut dire que vous faites un péché qui est pire que l'adultère. விக்கிரகாராதனையை விட பெரிய பாவம் Ça veut செய்கிறீர்கள். dire que vous faites un péché qui est pire que l'idolâtrie. விளங்குதா? கொலையை விட பெரிய பாவம் செய்கிறீர்கள். Vous faites un péché qui est pire que vraiment le fait de tuer. ஏனென்றால் கொலை விபச்சாரம் விக்கிரகாராதனையை கூட சொல்லி இல்லை ஒரே வசனத்திலே இரண்டு தடவை சொல்லவில்லை நீ செய்யாதே என்று. Vous avez, si vous regardez dans la parole, entre l'adultère, le fait de tuer et tout, il n'est pas écrit plusieurs fois. ஆனால் சந்தோஷத்தை பற்றி சொல்லுகிறது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறது. Mais par contre, soyez toujours dans la joie. Je vous le redis, soyez toujours dans la joie. Ça a été écrit plusieurs fois dans la même phrase. அடுத்தது நீங்கள் ஒரு சொத்தை போல ஒரு செத்த கோழி போல இருப்பதென்றால்
Si vous êtes comme quelqu'un de vide, comme un légume, on dit en français, ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது c'est que vous avez un problème avec le Seigneur. ஆண்டவர் உற்சாகம் உள்ளவர்களைத்தான் அவர் விரும்புகிறார். Le Seigneur souhaite avoir des gens actifs. காணிக்கை கொடுக்கிறவன் கூட எப்படி கொடுக்க வேண்டுமா? Celui qui donne l'offrande, comment doit-il le donner? உற்சாகம் உள்ளவன். Avec joie, avec actif. ஏன் ஜெபிக்கும் போது சொல்லாததை துதிக்கும் போது சொல்லாததை காணிக்கையின் போது மாத்திரம் சொல்லுகிறார் ஆண்டவர்? Pourquoi le Seigneur, ce qu'il ne dit pas dans la prière ou dans la louange, il le dit seulement dans l'offrande? காரணம் ஒரு சபையிலே வந்து ஆக பயங்கரமான ஐட்டமே அந்த காணிக்கை தான். Pourquoi? Parce que dans une église, dans une assemblée, quelque chose de très important, c'est l'offrande. அந்த காணிக்கை நேரம் தான் நம்மட பையில இருந்து சில பணங்கள் குறைய போகுது. C'est pendant le moment de l'offrande qu'on voit que notre porte-monnaie va devenir plus léger. இந்த ஆராதனையில காணிக்கை மட்டும் இல்லனா எவ்வளவு சந்தோஷமா வாழலாம் நாங்க. Oh, si dans ce culte il n'y avait pas d'offrande, qu'est-ce qu'on serait heureux. பாத்தீங்களா, சிரிப்புலயே தெரியுது எத்தனை ஏங்குறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுக்க மாட்டோம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுக்கப்படாதுன்னா இவ்வளவு சந்தோஷமா வருவாங்க தெரியுமா? Rien qu'à votre sourire, ça se voit. Dimanche prochain, il y aura pas d'offrande. Vous allez voir comment vous allez être heureux. அதனால தான் ஒரு ஆராதனையில ஆக கஷ்டமான நேரத்துல காணிக்கை கொடுக்கும்போது கூட உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். C'est pour ça que pour le moment de l'offrande, c'est celui qui donne avec joie et sans contrainte, le Seigneur prend plaisir à lui, il est écrit. உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோபங்கள் இருந்தால், Si vous avez de l'irritation dans votre vie, உங்களுக்கு ஒழுங்காக ஜெபிக்க முடியாது. vous pouvez pas bien prier. ஒழுங்காக பைபிள் வாசிக்க Vous முடியாது. pouvez pas bien lire la parole. ஆராதனையிலே நிம்மதியாக உட்கார்ந்திருக்க முடியாது. Vous pouvez pas être tranquille dans les cultes. ஜெபிக்கும் போதும் எரிச்சல் உணர்வு இருக்கும். Quand vous allez prier, vous aurez cette irritation. வேதம் வாசிக்கும் பொழுது கண் பார்க்கின்ற எழுத்தை மூளை வாங்கி கொண்டாலும் உங்களுக்கு அது புரியாது. காரணம் நீங்கள் எரிச்சலில் இருக்கிறீர்கள். Quand vous allez lire la parole, même si le cerveau il le prend la parole, il ne peut pas le prendre parce qu'il y a l'irritation. கடமைக்காக ஆராதனைக்கு வருவீர்கள், ஆனால் உங்களுக்கு உண்மையாக அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க முடியாது. Vous viendrez au culte par devoir, mais vous ne pouvez pas le louer de tout votre cœur. அடுத்தது, ஆண்டவர் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். Ensuite, vous ne pouvez pas faire ce que le Seigneur attend de vous. உங்களுக்கு கோபமோ துக்கமோ அதைரியமோ இருந்தால் ஆண்டவரோடு, Si vous avez l'irritation, la tristesse ou quelque chose de faible en vous, அவருக்கு நீங்கள் ஒரு வேலையும் செய்ய விரும்ப மாட்டீர்கள். vous ne souhaiterez rien faire pour lui. உங்களை பாட சொன்னால் பாட மாட்டீர்கள், ஆட சொன்னால் ஆட மாட்டீர்கள், துதிக்க சொன்னால் துதிக்க மாட்டீர்கள், ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க மாட்டீர்கள். காரணம் ஆண்டவரோடு பிரச்சனை. Quand on vous dit de chanter, de prier, de faire la louange, de faire quelque chose, vous ne pouvez pas faire parce que vous êtes irrité contre Dieu. அடுத்தது, மூன்றாவது, கடைசியாக, Troisièmement et à la fin, இந்த பிரச்சனை இருக்கிறவர்களுடைய கிறிஸ்தவ நிலையே நன்றாக இருக்காது. பாவம் வரும் உள்ளே. vous verrez bien la vie chrétienne de ces gens-là seront pas corrects. Vous verrez que le péché rentre dans la vie de ces gens. எவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம், வேதவாசிப்பு, சபை விஷயங்கள் குறைகிறதோ அவனுடைய வாழ்க்கையிலே அசுத்தமும் பாவமும் உள்ளே நுழைய ஆரம்பிக்கும். Dans la vie de quelqu'un où il y a la prière, la lecture de la parole, où le culte diminue, le péché rentre petit à petit. Annie, I have special permission from pastor to go ahead. That's why I'm going this long, right? No, I'm just telling you, right? Okay. அப்போ இந்த மூன்று காரியங்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Donc souvenez-vous de ces trois points. எங்களுக்கு ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவரோடு சபைக்கு வர, ஆண்டவரோடு நல்ல விதமாக எங்களால் இருக்க முடியாமல் போய்விடும். Vous pouvez pas lire la parole, prier ou venir au culte. Vous ne pouvez pas avoir une bonne relation avec Dieu. ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடும். Vous ne pouvez pas faire les choses que Dieu demande. அதற்கு பதிலாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் செய்ய. À la place, nous allons faire des choses qui sont désagréables à Dieu. காயினுடைய முடிவு என்ன? Quelle était la fin de Caïn? காயின் கொலைக்காரனாக மாறினான். Caïn est devenu un assassin. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடினான். Il a quitté la présence du Seigneur. அவனுடைய கதை அதோடு முடிகிறது. Sa vie était terminée comme cela. இன்னைக்கு எவனாவது காயினை பத்தி பேசினா, Si quelqu'un aujourd'hui parle de Caïn, ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறாங்க. il parle d'une seule chose. காயினுக்கு எங்க இருந்து பொம்பளை கிடைச்சிச்சுங்கிறது தான் அவனுக்கு கேக்குறது. Les gens ils se demandent toujours la même chose. Comment Caïn a-t-il eu une femme? காயினுக்கு எங்க இருந்து பொம்பளை வந்துச்சுங்கிறத தவிர காயினை பத்தி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. Les gens, la seule question qui se pose à propos de Caïn, mais comment il a eu une femme? Mais autrement, il parle de rien de sa vie. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் கோபம் இருந்தால் காயினை போல அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவோம். Donc si dans votre vie vous avez de l'irritation, de la colère, vous allez vraiment perdre votre adresse. Vous allez plus exister. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Réfléchissez un peu. ஆண்டவர் மேல் கோபம் இருக்கிறதா? Est-ce que vous êtes en colère contre le Seigneur? இப்போ நான் கேட்டேன்னா, ஆவியானவருக்கு முன்பாக எத்தனை பேர் உண்மையாக சொல்லுவீர்கள்? நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் எனக்கு ஆண்டவர் மீது கோபம் இருக்கிறது போல தெரிகிறது என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க. Moi je vous le dis devant le Saint-Esprit, d'après tout ce que j'ai dit, qui peut lever la main et dire oui? நல்லா தூக்குங்க. இப்படி தூக்குனா நான் மத்தாள்கிட்ட தலைக்கு மேல பார்க்கவா? நான் ஏனில ஃபயர் பிரிகேட் ஏனில ஏறி நிக்கிறேன்.
தூக்குங்க. இது முக்கியமான ஒரு மோமெண்ட், ஒரு நிலை, ஒரு சந்தர்ப்பம், நேரம். C'est un moment très important. Si vous avez une colère contre Dieu, ஏனென்றால் d'après ce ஆண்டவர் que j'ai dit, levez bien haut la main. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். Parce que le Seigneur veut vous aider. இந்த பிரசங்கத்துக்கு காரணம் உங்களை குற்றப்படுத்த அல்ல. C'est pas pour vous culpabiliser ce. ஓ நீ கோபக்காரி, Oh, t'es quelqu'un qui se met en ஓ நீ colère. கோபக்காரன், T'es quelqu'un de coléreux. அது ஆண்டவருடைய வேலை அல்ல. Ça, c'est pas le travail de Dieu. ஆண்டவர் நல்லவர். Notre Dieu est bon. அவர் எங்களை பரிசுத்தப்படுத்த Il விரும்புகிறார். veut nous purifier. அவர் சொல்லுகிறார், Il dit, நீ என்னோடு கோபித்துக் கொள்கிறாயே, நான் உன்னோடு கோபித்தால் உன் நிலை என்ன? il dit, toi, tu te fâches contre moi, mais si moi je me fâche contre toi, qu'est-ce qui t'arrivera? கோபத்துக்கு ஒரு விவஸ்தை வேண்டும். Pour se mettre en colère, il faut une raison. யார் யாரோடு கோபப்படுவது என்ற ஒரு விவஸ்தை வேண்டும். Il faut vraiment une circonstance, quelque chose qui correspond. Qui doit se ஆகவே mettre en colère அன்பானவர்களே, contre qui? உங்கள் வாழ்க்கையிலே கோபங்கள் இருந்தால், S'il y a des colères dans ta vie, மற்றவர்களோடு, contre les autres, உங்களுக்கு துக்கம் இருந்தால் மற்றவர்கள் சம்பந்தமாக, si vous êtes triste par exemple par rapport aux autres, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த டிஸ்கரேஜ்மெண்ட், et si vous êtes découragé par சும்மா exemple, அந்த பலனில்லாதது போல உங்களுக்கு இருந்தால், வியாதி இல்லாம, வியாதியோட அப்படி இருந்தா செய்ய வழியில, sans maladie, si vous êtes découragé, affaibli, உள்ள கிடைக்கும் போது இப்படி தான் இருக்கணும் இல்லையா மேரி? அந்த நேரத்தில் நாங்க இப்படி இப்படி ஓடி ஆடலாம் இயலாது. அது போக நன்றாய் இருக்கிற போது இப்படி பிள்ளை கிடைப்பவள் போல வாழுகின்ற ஒரு நிலை உங்களுக்கு இருந்தால், c'est-à-dire quand vous vous portez bien, quand vous n'êtes pas enceinte et que vous êtes découragé comme ça, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு கோபம் கொண்டிருக்கிறீர்கள். ça veut dire que vous êtes irrité, fâché contre Dieu. மனுஷன் தன்னுடைய வழிகளை அவனே தாறுமாறாக்கி கொண்டு L'homme se pervertit lui-même sa voie ஆண்டவர் மேல் விசனப்படுகிறான். et il s'attriste contre le Seigneur. ஆக உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கோபங்களையும் துக்கங்களையும் அதைரியங்களையும் அகற்றிவிட்டு, Donc de votre vie, enlevez l'irritation, la tristesse, le découragement. இது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை என்பதனை மறந்து விடாமல், N'oubliez pas que c'est un problème spirituel. நான் மற்றவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அது மற்றவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை அல்ல, இது ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற பிரச்சனை என்பதை நினைத்து, N'oubliez pas que ce n'est pas un problème contre votre prochain, mais c'est un problème entre vous et Dieu. ஆண்டரோடு கோபப்படாமல் உங்களை சரி செய்து Ne கொள்ளுங்கள். vous irritez pas contre le Seigneur et remettez-vous comme il faut avec lui. கர்த்தர் உங்களை கோபமில்லாமல் நடத்துவாராக. இந்த பிரசங்கத்தை கேட்டு யாரும் கோபிக்க வேண்டாம். Que l'Éternel vous dirige et personne ne se fâche contre cette prédication. ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும். Nous allons tous prier. கர்த்தர் பேசிக்கிறாரு நம்மோட. L'Éternel a parlé avec nous. உண்மை பாச சொன்னதுல குளத்தோட போச்சு அங்கே கழுவா விட்ட மாதிரி. C'est comme le pasteur, elle est celui qui est lavé, fâché contre le lac, il peut pas se laver. இவ்வளவு பெரிய ஆட்களே நீங்க இருக்கிறீங்க. Combien de personnes sont là? ஆனா ஒரே ஒரு வழி Un seul chemin. எங்களுக்கு தெரிஞ்சது. Nous le savons. ஒரு ஆட கோவம்டா நேரா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுதா கர்த்தரோட நேரா பேசுற வசதியா. Si vous êtes fâché contre quelqu'un, allez directement le voir et parler, ce sera facile avec le அதே Seigneur. நபரை கூப்பிட்டு Appelez cette même personne இவா உனக்கு என்ன உன்னோட மனஸ்தாபம் இருக்குது, கோபம் இருக்குது et demandez-lui, est-ce que tu as quelque chose contre moi? என்று சொல்லி முடிச்சிட்டா அங்க நல்ல உறவு உண்டாக்கலாம். Et une fois que vous avez terminé en bas, il y aura une bonne relation avec là-haut. சிம்பிள். Très simple. இல்லைன்னா நாங்க வஞ்சிக்கப்பட்டுருவோம் பிசாசால. Ou sinon nous serons trompés par le diable. உண்மைதானே? C'est vrai ou pas? சரியா பிள்ளையா? Vrai ou faux? கண்களை மூடுவோம் எல்லாரும். Fermons tous les yeux. கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறார். L'Éternel a parlé avec nous. சின்ன பிள்ளையில போல நாங்க இருக்க கூடாது. Nous ne devons pas être comme des petits enfants. சின்ன பிள்ளைங்க ஞாபகம் வருது, நேற்று சின்ன பிள்ளைகள் பாட்டு பாடினாங்க, நேற்று பிள்ளைகள் டான்ஸ் பண்ணார்கள். Il y a beaucoup de petits enfants qui ont chanté, qui ont dansé. நாங்க பெருமைப்படணும், Nous devons être fiers. கர்த்தரை முகப்படுத்தணும். Nous devons glorifier le Seigneur. திடீரென்று சொல்லேக்கு 5 பிள்ளைகள் வந்து ஆடிட்டு போயிட்டாங்க. Tout à coup, il y a 5 enfants qui sont venus pour danser. அந்த பிள்ளைகளை போய் வாழ்த்த வேணும். Il faut vraiment leur dire des bonnes choses. நேற்று ஜனா பாடைக்க முதலிடத்துல பிள்ளை விட்டுட்டது. Quand la sœur Diana a chanté, elle a fait une faute au début. உடனே புருஷனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? Tout de suite, le mari, qu'est-ce qu'il a pensé? கட்டாயம் புருஷன் சொல்லியிருப்பார், நீ இவ்வளவு காலம் பாடுற சரியா பாடலையாண்டு. Peut-être son mari, il a dit, ça fait longtemps que tu chantes bien, pourquoi ஆனா tu n'as pas ஒரு bien chanté? உண்மையான ஒரு நல்ல புருஷன் என்ன சொல்லுவார்? Mais qu'est-ce qu'il aurait dit un bon mari? பரவாயில்ல, அடுத்த முறை நல்லா Mais பாடுவேன். c'est pas grave, la prochaine fois tu chanteras mieux. அதான் நாங்க செய்யணும். C'est ça que nous devons faire. அதான் உண்மை ரகசியம். C'est ça la vraie secret. பட் எல்லாரும் தப்பு பண்ணலாம், எல்லாரும் தவறு விடலாம். Tout le monde peut se tromper. அதான் உண்மை தேவையில்லை. தேவை C'est ça dont on a நேர்ந்த besoin. 5 பிள்ளைகளை உடனே வந்து ஆடச்சு ஏதோ தங்களுக்குள்ள ஆடினாங்க. Les 5 enfants, peut-être ils ont dansé n'importe comment. அதுல முக்கியமானவர்கள் கீழ்ப்படிந்தார்களே, ஆடினார்களே, அதான் பெரிய Mais காரியம். là, vraiment, ils ont obéi, c'est ça qui est bien. அவளோட தப்பு நமக்கு முக்கியம் இல்ல, C'est pas l'erreur qui est importante. அவளோட எந்த ஸ்டெப்ஸ் பிள்ளை எந்த ஸ்டெப் சரி அது நமக்கு முக்கியம் இல்ல. C'est pas les pas qu'ils ont fait qui étaient bien ou pas. இந்த பிள்ளைகள் ஆடினார்களே, Ces enfants ont dansé, பாட்டு ils பாடினார்களே. ont chanté. இந்த பிரதர் சாம்சன் ப்ரோக்ராம் செய்தார். Le
Le frère Samson a fait un சில programme. இடத்துல அவருக்கே தெரியும் களைச்சி போயிட்டாருண்டு. Mais même lui, il était fatigué à un moment. அவரை மனுஷிக்காரி நீங்க முன்ன இப்ப கிழவனா வந்துட்டீங்கன்னா அடுத்த முறை செய்வாரா? Si sa femme, elle dit, t'es devenu vieux, il faut pas faire, et est-ce qu'il fera? சிஸ்டர் அதில் பார்த்து இப்போ நீங்க முன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிக்குது வயது போயிட்டுதப்பா அப்படின்னு சொன்னா அவர் அடுத்த முறை செய்ய Si மாட்டார். sa femme le décourage en disant, t'es vieux, tu arrives plus à faire, est-ce qu'il le fera? கலக்கடா சாம்சனண்டா பஞ்சாயத்து சொல்லணும் கலக்கடா சாம்சனண்டா அடுத்த முறை சாம்சன் கலக்குவார். Si sa femme, elle dit, continue Samson, il continuera. எழுந்து எல்லாரும் எழுந்து இப்போ நாங்கள் Mettons-nous tous debout. கேளுங்க நல்ல ஒரு ஆண்டு விழா ஆரம்பிக்குது நாளைக்கு. Nous allons commencer l'anniversaire de l'église. ஒருவரோட கூட உங்களோட ஆவியில ஆத்மால சதல கோபம் இருக்கக்கூடாது. Personne d'entre vous, vous devez être en colère dans votre corps ou dans votre esprit. என்னுடைய ஊழியத்தில் நான் காண்கிற ஒரே ஒரு காரியம் Une seule chose que je garde dans mon ministère. எந்த அளவுக்கு மற்றவளை உயர்த்துறேனோ அந்த அளவுக்கு நான் உயர்த்தப்படுகிறேன். Plus j'élèverai mon prochain, autant je serai élevé moi-même. எந்த அளவுக்கு மற்றவளை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தாழ்த்தப்படுவீங்க. Plus vous allez abaisser votre prochain, plus vous allez être abaissé vous-même. நான் ஒரு நல்ல பாட்டுக்காரன். Je suis quelqu'un qui chante bien. நேற்று பாடினானா நான் Est-ce que j'ai chanté? அரைவாசி பேர் போனா அப்புறம் பாடினான் பாட்டு. C'est quand la moitié des gens sont partis que j'ai chanté. என்னுடைய நோக்கம் என்ன? Quel était mon but? மற்றவர்கள் பாடணும். Il faut que les autres chantent. அப்ப எனக்கு தெரியும் நான் என்ன ஆண்டவர் பயன்படுத்துவேன். Je sais que le Seigneur m'utilisera. எல்லாரும் கரங்களை ஏத்தி Levez tous la main. இந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. Consacrez-vous devant la présence du Seigneur. கர்த்தரோடு கோபப்படுறதுக்கான காரணம் எப்படி வெளிப்படும் என்று பார்த்தோம் நாங்கள். Nous avons vu quelles sont les raisons qui montrent l'irritation contre Dieu. நாங்க ஒரு குடும்பம். Nous sommes une famille. மற்றவர்களை தூக்கி விடணும். Nous devons élever les autres. தைரியப்படுத்தணும். Nous devons les encourager. எரிச்சல் Nous படக்கூடாது. ne devons pas nous irriter. கோபப்படக்கூடாது. Nous ne devons pas nous mettre en colère. உங்களோட கர்த்தர் பேசி இருந்தா Si le Seigneur a parlé avec vous, இப்ப கர்த்தர்ட்ட கரத்தை பிடிங்க. maintenant saisissez la main du Seigneur. அவருக்கும் உங்களுக்கு இடையில உள்ள லைனை சரிப்படுத்துங்க. Remettez-vous la relation entre lui et vous. இங்கேருந்து உங்களுக்கும் ஆண்டவர் லைன்ல ஒரு கரல் இருக்க கூடாது, தடை இருக்க Il ne கூடாது. faut pas qu'il y ait d'obstacle entre la relation entre vous et lui. முதலாவது டவர் நீங்களும் கர்த்தரும். Tout d'abord, c'est entre vous et lui. கர்த்தருக்கும் எனக்கும் இடையில சரியான டவர் இருக்குமானா கீழே உள்ள எல்லா சின்ன டவரோட சரியா வேலை செய்வேன் நான். S'il n'y a pas de bonne relation entre le Seigneur et moi-même, en dessous je pourrais pas avoir de bonne கர்த்தருக்கும் relation. எனக்கு உள்ள டவர்ல பிரச்சனை இருந்தா கீழே டவர் சரியா வேலை செய்யாது. S'il y a un problème entre la tour entre l'Éternel et moi-même, ça va pas, il y aura des problèmes en dessous. இதயத்தை ஓபன் பண்ணுங்க ஆண்டவர். Ouvrez votre cœur. எல்லாரும் கரங்களை ஏத்தி Levez tous la main. ஜெபமோனம் எல்லாரும் வாழ்த்துறந்து. Prions, ouvrons la bouche. இவ்வளவு பேரும் தமிழ்ல கூட மெசேஜ் கேட்டீங்க. Vous avez écouté le message en tamoul. வாழ்க்கையில ஒரு நாளும் இப்படிப்பட்ட இருதயத்தை வச்சிருக்காதீங்க. Jamais vous devez avoir un tel cœur dans votre vie. கர்த்தர் தான் உங்களை வச்சு தமிழ்ல பேச வச்சாரு இன்றைக்கு. C'est l'Éternel qui vous a donné ce message. இப்படிப்பட்ட மக்கள் சபையில இருந்தபடியா தான் கர்த்தரோட பேசி C'est இருக்கிறார். parce qu'il y a des gens comme cela que Dieu a donné cette parole. நாங்கள் ஆபேல போல நாங்க இருக்கிற மாதிரி காயினை போல இருந்தாலும் அடுத்த முறை நாங்க சரிப்படுத்தலாம் எங்களை. Même si nous avons été comme Caïn, nous pouvons nous rectifier. அதான் பாச சொன்னார் காயின் வாழ்க்கை நடந்தது என்ன? Qu'est-ce qui s'est passé dans la vie de Caïn? கர்த்தரை விட்டான் பின்மாற்றம் பண்ணி அவனை பற்றி அது புற பேச்சே இல்லை. Il a abandonné le Seigneur et on n'en parle plus de lui. பின்மாற்றம் வந்த நம்முடைய வாழ்க்கையில. Nous on va rétrograder dans notre vie. பேசுவோமா அப்பாவோட பேசுவோமா? Parlons avec notre Père. பேசுவோமா? Parlons avec notre Père. பேசுங்க ஆண்டவரோட. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சொல்லுவோமா எல்லாரும்? சொல்லுவோமா? டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சொல்லுவோமா எல்லாரும்? Dites-le. சொல்லுவோம் வாயை திறந்து சொல்லுங்க. Ouvrez votre bouche et dites-le. ஓப்பன் வாயை திறந்து பேசுங்க. எல்லாரும் உள்ளங்களை திறந்து பேசுங்க அப்பாவோட. Ouvrez votre அந்த cœur. உறவை சரிப்படுத்துங்க. Remettez votre relation. இந்த உறவை கர்த்தர் சுகமாக்குவார். Le Seigneur guérira vos அந்த relations. உறவை சரிப்படுத்துங்க. Remettez votre இந்த relation. உறவை சுகமாக்குவார் ஆண்டவர். Le Seigneur guérira vos relations. நல்ல உறவு இயேசுவோட, Comme Jésus. உண்மையான உறவு பரிசுத்த ஆவியானவரோட, Avec bonne relation avec le உண்மையான உறவு தேவனோட, avec Dieu le தேவனோட நல்ல உறவாயிரு. une bonne relation avec Dieu. சபையில எல்லாரும் உறவு நல்லா இருக்கும். Et vous verrez vos relations avec les gens. உன்னால avec மன்னிக்க முடியும். qui- Tu pourras pardonner. மற்றவர்களை தூக்கி விட முடியும். Tu pourras relever les autres. மற்றவர்களை என்கரேஜ் பண்ண முடியும். Tu pourras encourager les autres. மற்றவர்களை இன்னும் உயர்த்த முடியும். Tu pourras encore élever les எடா autres. எனக்கு தேவன்